ஹலோ எவ்ரிவன், நான் இன்றைக்கி 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் அவல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்பயும் செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு கொஞ்சம் லைட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். 2 பேருக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1.25 டம்ளர் அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கெட்டி அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்லி ஒரு 4 to 5 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா அதை அலசிக்கோங்க. நெக்ஸ்ட் அவல் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து அவல் மூழ்கிற வரைக்கும் மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அது ஒரு 1 to 1.5 hours ஊறினா போதும். இப்போது அவல் நல்லா ஊறிடுச்சு. அந்த தண்ணியில் ட்ரை ஆகி அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் லெமன் அவல் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் அடுத்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவலுக்கு எப்பயும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து கடுகு போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்ச அப்புறமா 1 ஸ்பூன் வறுத்த கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அவலை ஆட் பண்ணிடலாம். அவல் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு 2 ஸ்பூன் திருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம லெமன் அவல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டொமேட்டோ அவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டி அவல் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா 2 தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அவல் இதில் ஆட் பண்ண போகிறோம். அவல் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கட் பண்ண கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டொமேட்டோ அவல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் புதினா சட்னி வச்சு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லெமன் அவலுக்கு தேங்காய் சட்னியும் டொமேட்டோ அவலுக்கு புதினா சட்னியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.